ஓப்பனா விஜய் சேதுபதியை விமர்சிக்க போறேன். ஏன் அப்படின்னா, நேத்து அவர் மஞ்சரியை புள்ளி பண்ண விதம், அவர் வந்து கேள்வி கேட்கல, அவருக்கு வேணுன்ற பதில புள்ளி பண்ணி இன்டிமிடேட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. சாச்சனாவை பேசவே விடல. சத்யா வந்துட்டு மொக்கையா ஒவ்வொருத்தவங்க பட்ட பேர் கொடுத்தாரு. அதை வந்து பொறுமையா கேட்கறதுக்கு நேரம் இருந்த விஜய் சேதுபதிக்கு சாச்சனா வந்து வளைச்சு வளைச்சு பேசுறாங்க அப்படின்றது பொறுமை இல்ல. ஏன் சாச்சனா பேசுறேன் அப்படின்னா, இவ்வளவு நாள் சாச்சனா எவ்வளவோ தப்பு பண்ணிட்டாங்க. மொத்த வாரம் அவங்களுடைய சவுண்ட் ரொம்ப கம்மியா கேட்டுச்சு, அவங்க பிரச்சனை ரொம்ப கம்மியா கேட்டுச்சு. இந்த வாரம் போட்டு அடி அடி நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி. சோ இதுல இருந்து அவருடைய பேரை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ண மாதிரி தான் இருந்துச்சே தவிர ஜென்யூனா அவர் பண்ண மாதிரி இல்ல. மஞ்சரி விஷயத்துல வந்துட்டு ஆர்ஜி ஆனந்தி மட்டும் தான் தைரியமா எந்திரிச்சு நின்று பேச வர்றாங்க. அவங்கள கட் பண்ணிட்டு விஜய் சேதுபதி பேசுறாரு. அது எந்த விதத்துல நியாயம் இல்ல. மஞ்சரி பண்ணது கரெக்ட் அப்படின்னு கேக்குறீங்களா அப்படின்னா இல்ல, மஞ்சரி பண்ணது தப்பு, நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா தீபக் பண்ணது அதை விட பெரிய தப்பு, அருண் பண்ணதும் அதை விட பெரிய தப்பு, மொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து போய் மஞ்சரியை புள்ளி பண்ணது அதை விட பெரிய தப்பு. சோ இப்போ இவ்வளவு பேரையும் அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஞ்சரியை பிடிச்சி அடிச்சிருந்தாரு அப்படின்னா எனக்கு அதுல வந்து எந்த ஒரு தப்பாவும் தெரிஞ்சிருக்காது. ஆனா இவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மஞ்சரியை மட்டும் கார்னர் பண்ணி அந்த வீட்டுல இருக்கிறவங்க எப்படி கார்னர் பண்ணி மஞ்சரி அடிச்சாங்களோ விஜய் சேதுபதியும் அதே தான் பண்ணாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல மஞ்சரி வர்ற வரைக்கும் ஜாக்லினை பிடிச்சி அடிச்சிட்டு இருந்தாரு, அப்புறம் வந்துட்டு அப்பப்போ முத்துக்குமரன் பிடிச்சி அடிச்சிட்டு இருந்தாரு, இப்ப மஞ்சரி பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காரு. ஜாக்லின் வந்துட்டு தீபக் வந்து சூப்பர் கேப்டன்சி அப்படின்னு வாய் கூசாம பேசுறாங்க. இதுவே முன்னாடி இருந்த ஜாக்கா இருந்தா மூஞ்சிக்கு நேரம் தீபக் கேப்டன்சி சரியில்லை, எல்லாரும் சேர்ந்து மஞ்சரியை கார்னர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது பண்ணல. ஏன் அப்படின்னா அப்படி பண்ணா அவங்களுக்கு பேக்லாஷ் வரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பண்ணல. சோ இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கறவங்க விளையாடுறவங்களும் எல்லாருமே போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட் வரலன்னா எப்படி வரும்?